ஆளுநர் அர்லேக்கரை மீண்டும் சந்தித்தார் தவிக தலைவர் விஜய். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்த நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். தவிக ஆட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக கம்யூனிஸ்ட் அறிவிப்பு. ஆதரவு அறிவிப்பை வெளியிட்டது இந்திய கம்யூனிஸ்ட். தவிகவுக்கு ஆதரவு அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு அளித்த நிலையில் நிலைப்பாட்டை அறிவித்தது மார்க்சிஸ்ட். மக்கள் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். தவிகவுக்கு ஆதரவு அளித்தது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் பேட்டி. ஜனநாயகத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள், நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். ஜனநாயகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சில முன்மொழிகளை செய்திருக்கிறார்கள், நாங்கள் அதை வழிமொழிந்திருக்கிறோம். ஆளுநரின் ஆட்சியை தடுக்கவே தவிகவுக்கு ஆதரவு அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் பேட்டி. பாஜகவின் கொள்ளைப்புற ஆட்சியை தடுக்கவே தவிகவுக்கு ஆதரவு என்றும் விளக்கம். கொள்ளைப்புற வழியாக ஆட்சி நடத்த துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எங்கள் முடிவுக்கு திமுகவின் ஒப்புதல் தேவையில்லை என பே. சண்முகம் பதில். மக்களுக்காக திமுகவுடன் இணைந்து பயணிப்போம் என்றும் பேட்டி. சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது, எங்க இருக்குன்னு கேட்கிறேன். இனி வருங்காலத்திலும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக சேர்ந்து போராடுவது என்கிற அந்த போராட்டம் உறவு என்பது தொடரும். தவிகவுக்கு ஆதரவு, திமுகவுடன் உறவு என கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பு. தவிகவுடன் கூட்டணி அல்ல என்றும் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாகவும் விளக்கம். தவிக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். எம்ஜிஆர் காலகட்டத்தை நினைவூட்டிய தமிழக அரசியல் சூழல். 1980 நெருக்கடியான சூழலில் எம்ஜிஆர் பக்கம் நின்ற கம்யூனிஸ்டுகள். ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த விஜய். பரஸ்பரம் சால்வை அணிவித்து மரியாதை. தவிக ஆட்சி அமைக்க இடதுசாரிகள் ஆதரவளித்ததால் தொண்டர்கள் உற்சாகம். சென்னை பனையூர் அலுவலகம் முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தொண்டர்கள் கொண்டாட்டம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம். தவிகவினர் நீண்ட நேரம் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் காதர் மொய்தீன் அறிவிப்பு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விசிகவின் வன்னியரசு. ஆட்சி அமைக்க விசிகவிடம் தவிக கோரிக்கை விடுத்துள்ள சூழலில் கவனம் பெற்ற பதிவு. புதிய ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநருக்கு திமுக தலைவர் மு. ஸ்டாலின் வேண்டுகோள். இது காலத்தின் கட்டாயம், ஜனநாயக கடமை என்றும் பதிவு. தவிகவுக்கு ஆதரவு இல்லை என அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் விளக்கம்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாகவும் பதில். மன்னார்குடி அமமுக வேட்பாளர் காமராஜை வைத்து தவேகவினர் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஆளுநரை சந்தித்து புகார். குதிரை பேரமா இருக்கணும், இல்லாட்டி போர்ஜரியா இருக்கணும். அது என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதே மாதிரி ஒரு ஜனநாயக விரோதமான செயல்பாடுகள் நடப்பதை தடுக்கணும். தமிழ்நாட்டில் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. தவேகவுடன் சேர்ந்தது ஏன்? விசிக இடதுசாரி தலைவர்களிடம் விளக்கிய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. ஆளுநர் அர்லேக்கருக்கு எதிராக தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கண்டன போராட்டம். தனி பெரும்பான்மை பெற்றும் தவேகவை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என குற்றச்சாட்டு. தொடர்ந்து ஜனநாயக படுகொலையில் பாஜக ஈடுபட்டு வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை குற்றச்சாட்டு. ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சனம்.